Alhamdulillah men'ud bi jami'i sifat wa sallallahu ala sayyidina Muhammadin asyrafil kainat al-mab'uts bil huda wa dinil haqq liyudhhirahu 'ala ad-din kullih wa 'ala alihi wa sahbihi alladziina nasabu anfusahum lid-difa' 'an baydatid din hatta rafa'a Allah bihi ma'arah wa a'la kalimatahu وجعله دينه المرضية وطريقه المستقيم. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. على إن سلعة الله غالية، على إن سلعة الله الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு இணையாக துணையாக இந்த மண்ணுக்கு மேலாலோ விண்ணுக்கு கீழாலோ யாருமே இல்லை என்றும் இறுதியை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் நான் உறுதியாக ஷஹாதத் சொல்கிறேன். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகிலே அறிமுகம் செய்வதற்காக வந்த எம் உயிரிலும் மேலான சர்தாரே துஆலல் காதுல் மதீனா முஹம்மதுல் முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அணுவும் பிசகாதி தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத்தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலே எத்துணை மனிதனை படைத்திருக்கிறானோ அத்துணை மனிதர்களிலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இருவரின் மீதிலும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாகுவதாக. சையதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படும் நாட்களிலே தலை சிறந்த நாளாம் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் எனும் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்விலே என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அவ்வாறு எடுத்து நடந்தால் மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஃபதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதாலும் கேட்டிட முடியாத, எந்த உள்ளத்திலும் எவனுடைய கற்பனைக்கும் படாத சுவர்க்கத்தை தருவதாக சொல்லியிருக்கிறானோ அப்படியான விடயங்களை என்னுடைய வாழ்விலே இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், என்ன விடயத்தை செய்தால் உண்மை அந்த பயங்கரமான நரகத்திலே போட்டு தண்டனை தருவோம் என்று எவனுக்கு தடை கட்டளை விடுத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை என்னுடைய வாழ்விலிருந்து முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படி அடியே நாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். வசியத்தும் பித்தக்வா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இந்த துனியாவிலே மனிதர்களுக்கு பல பாக்கியங்களையும் நிஅமத்துகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த நிஅமத்துகளில் நிஅமத்தான மிகப்பெரிய ஒரு நிஅமத்தான அளவில்லாத நிஅமத்தான அல்லாஹ் எம்மவர்களுக்கு தந்திருப்பது தீனுல் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை தான். இந்த தீனுடைய பெருமதியை, இந்த இஸ்லாமுடைய பெருமதியை கலிமா சொன்னவர்களும் கலிமா சொல்லாதவர்களும் உலகத்திலே விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதனுடைய பெருமதியை எவ்வளவுதான் காதுகளிலே வந்து சொல்லப்பட்டாலும் அந்த பெருமதியுடைய மகிமை யாருக்கும் விளங்காது. எப்ப விளங்கும்? ஒரு மனிதன் சக்கராத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய பெருமதியை கண்டுகொள்வான். காஃபிர்கள் மௌத்துக்கு பின்னால் கபர்களிலே நரகத்திலே தண்டனை அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அதனுடைய பெருமதியை விளங்கிக் கொள்வான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் உள்ளவர்கள் யார் எதை தேடி முயற்சி செய்தாலும்
செய்தாலும் அதற்காக தன்னுடைய பலத்தை அர்ப்பணித்தாலும் அது எல்லாம் உலகத்திலே நிரந்தரமானதல்ல, எல்லாம் நிலையானதும் அல்ல. எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் குறையுள்ளதாகத்தான் இருக்கிறது. நாங்கள் எதை அடைவதற்காக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோமோ, எதை அடைவதற்காக, ஒரு பொருளை அடைவதற்காக எங்களுடைய பணங்களை செலவழிக்கிறோமோ, ஒரு பொருளை அடைவதற்காக எங்களுடைய புத்தியை, எங்களுடைய அறிவை நாங்கள் நுழைக்கிறோமோ, எல்லாம் குறைவுள்ளதாகத்தான் கருதப்படுகிறது. எங்களுடைய சாப்பாடு உலகத்திலே குறைவுள்ளதுதான். எங்களுடைய வாகனம் அது உலகத்திலே குறைவுள்ளதாக கணிக்கப்படுகிறது. எங்களுடைய ஆடைகள், உடுப்புகள் எல்லாம் இந்த உலகத்திலே குறைவுள்ளதாகத்தான் கணிக்கப்படுகிறது. எங்களுடைய வீடுகள் எல்லாம் நாங்கள் மாளிகைகள் எல்லாம் கட்டியிருப்போம். ஆனால் எம்முடைய பார்வையிலே அது குறைவுள்ளதுதான். குறை இருப்பதால் தான் எம்மவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயங்கள் அதை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னால் ஒரு காலம் இருந்தது, அவர்களுக்கு வாகனம் என்பது கிடையாது. அவர்களை பார்த்து நாம் சொல்கிறோம், அவர்கள் பாவம் அப்பா, அவர்களுக்கு வாகனம் ஒன்று இருக்கிறது. இன்னும் சில காலம் கழிந்த பின்னால் எம்மை பார்த்து ஒரு கூட்டம் சொல்லும், ஓட தெரியாத வாகனத்தில் ஓடி இருக்கிறார்கள். ஏன்? காலத்துக்கு காலம் வாகனங்கள் அப்டேட் ஆகும், புதிய புதிய வாகனங்கள் வரும், எதுவும் பூர்த்தி அடையவில்லை. விஞ்ஞானம் புதிய புதிய வாகனங்களை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும். 1400 வருடத்துக்கு முன்னால் இருந்த வாகனம் இப்ப அந்த வாகனம் இருக்காது, எல்லாம் மாற்றமானதாக இருக்கும். வாகனம் என்பது பூர்த்தியானது அல்ல, எல்லாம் குறை உள்ளது. முன்னால் உள்ள வீடுகளை பார்த்து நாம் குறை சொன்னோம். குடிசை வீடாக இருக்கிறது, ஓலை வீடாக இருக்கிறது, மண் வீடாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொன்னோம். இன்னும் சில காலம் கழிந்ததன் பின்னால் சில கூட்டம் மனிதர்கள் வருவார்கள், வந்து அவர்கள் எம்மை பார்த்து குறை சொல்வார்கள். வீடு கட்ட தெரியாம கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன்? உலகத்திலே வீடுகளும் குறைவுள்ளதுதான். இன்னும் சில காலங்கள் கழியும், எம்மை பார்த்து சொல்லுவார்கள், இவர்கள் சாப்பாடுகளை, உணவுகளை இவர்கள் குறைவுள்ளதாக நினைத்திருப்பார்கள். ஆமையான சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் குறைவுள்ளதுதான். ஆனால் அல்லாஹ் எங்கேயும் குர்ஆன்ல சொல்லல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கடைசி நபியை உலகத்துக்கு அனுப்பிட்டோம், அவரை அனுப்பினதோட உலகத்திலே எல்லாத்தையும் நாங்கள் பூர்த்தியாக்கிட்டோம். அல்லாஹ் உணவை பார்த்து சொல்லல, உணவுகளை எல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹோடு முடித்து விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து சாப்பிடுறீங்க, உண்ணுறீங்க, உங்களுக்கு நாங்க உலகத்துக்கு எல்லா உணவுகளையும் தந்துட்டோம் அல்லாஹ் எங்கேயும் குர்ஆன்ல சொல்லல. நாங்க சுவர்க்கத்துடைய உணவுகள்ல சிலதைத்தான் உலகத்துல சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஒழுங்கான அசலான உணவு அல்லாஹ் சுவர்க்கத்துல வைத்திருக்கிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறது, ஒரே ஒரு விடயத்தை தான் நாங்கள் பூர்த்தியாக்கி இருக்கிறோம். உலகத்திலே ஒரு விடயத்தை தான் நான் பூர்த்தியாக்கி இருக்கிறேன், அதுதான் இந்த தீனுல் இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாமுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை தான் உலகத்திலே நான் பூர்த்தியாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் எங்க வச்சு சொன்னான்? மக்காவுல சொல்லல, மதீனாவுல சொல்லல. அல்லாஹ் சொன்னான் அரபாவுடைய மைதானம். 1.25 லட்சம் சஹாபாக்கள் வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக இக்ராமோடு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை சூழ இருக்கிறார்கள், தல்பியாவை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஆயத் இறங்குது, அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. அல்லாஹ்வுடைய ஆயத் இறங்குது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு 1.25 லட்சம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அரபாவுடைய நேரம். இந்த நேரத்திலே அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய நாள் உங்களுக்கு இந்த தீனை நாங்கள் பூர்த்தியாக்கி விட்டோம். இதற்கு பின்னால் எந்த மாற்றமும் கிடையாது இந்த தீனிலே.
முன்னால் இருந்த சுபஹ் தொழுகையிலே 2 ரக்அத் தான் இன்னும் அதே 2 ரக்அத். மாற்றம் என்பது இல்லை. 1400 வருடத்துக்கு முன்னால் இருந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 ஆயத்துக்கள் அதே 7 ஆயத்துக்கள் தான் இன்னும் இருக்கிறது. 1400 வருடத்துக்கு முன்னால் இருந்த அத்தஹியாத் அதே அத்தஹியாத் தான் நாங்கள் இன்னும் தொழுகையோடு கொண்டிருக்கிறோம். தீனில் மாற்றம் என்பது இல்லை. ஆனால் உணவுகள் மாற்றப்படலாம், வாகனங்கள் மாறலாம், ஆடைகள் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம். ஆனால் தீனில் மாற்றம் என்பது இல்லை. இந்த இஸ்லாத்தில் மாற்றம் என்பது கிடையாது. 1400 வருடத்துக்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எமக்கு வழிகாட்டினார்களோ, எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ, அதுதான் தீனாக, அதுதான் மார்க்கமாக என்று எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீன, இந்த மார்க்கத்தை தம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடந்தோம்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தை நிம்மதியாக கழிப்பான். இந்த தீனை ஏற்று நடக்கல எங்களை உள்ளம் சொல்லக்கூடிய பிரகாரம் உலகத்துல வாழ்ந்தோம்னு சொன்னா உலகத்துல நிம்மதி இல்லாம மனசுல கவலையோட பிரச்சனையோட எந்த ஒரு விடயத்துக்கு போனாலும் பிரச்சனை கஷ்டத்தோட உலகத்துல வாழ்க்கையை கழிப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதி இல்லாம உலகத்துல குழப்பங்களை பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருந்த சஹாபாக்களை மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சீதேவிகளாக மாற்றினார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்த்து குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். யா ரசூலுல்லாஹ், அந்த சஹாபாக்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்தாங்களே மனிதர்கள், இவர்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, இவர்கள் நரகவாதிகள், நரகத்துக்கு தகுதியானவர்கள் சொல்லுங்க. அவ்வளவு படு மோசமான வேலைகளை செய்து கொண்டிருந்தாங்க. படு மோசமான வேலைனா என்ன? ஆக பயங்கரம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா அது சாதாரண விடயமாக இருக்காது. எப்படிப்பட்ட சஹாபாக்கள், அவருடைய உள்ளங்கள் எவ்வளவு கல்நெஞ்சங்களாக இருந்தது சொன்னா, தனக்கு பிறந்த பெண் குழந்தைய உயிரோட குளித்தோடி கொள்வான். அவ்வளவுக்கு கல்நெஞ்சமுடையவர்களாக, இரக்கமற்றவர்களாக இருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா ظل وجهه مسودا وهو كظيم. وإذا بشر أحدهم بالأنثى. இந்த சபையை பார்த்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு பெண் பிள்ளை, ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது நன்மாராயம் சொன்னா, அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருக்கு அந்த செய்தியை கேட்டோடனே அவருடைய முகங்கள் எல்லாம் கோபத்தினால கருத்து போயிடும். ظل وجهه مسودا وهو كظيم. கேவலமாக நினைச்சான். யதவாரா மினல் கௌமி மின் சூஇன் மா உஷிர பிஹி அயும்சிகு அலா ஹுலின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப். ஒரு கூட்டத்துல வந்து உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது நான் மாறாயன்னு சொன்னா அந்த கூட்டத்திலிருந்து மறைவாங்க. இந்த கெட்ட செய்தியை கேட்டுட்டு அவங்க நினைப்பாங்க, இந்த பிள்ளைய நான் உயிரோட விடுவதா அல்லது குளித்தோடி புதைப்பதா அப்படின்னு யோசிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா ஸாமா யஹ்குமூன். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிகவும் பயங்கரமாக தான் இருக்கும். என்ன? குளித்தோடி புதைக்கிறது தான். அதுக்கு இரண்டாவது கருத்தல்ல. அவ்வளவுக்கு இரக்கமற்றவர்களாக இருந்தான். இந்த சமூகத்தில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவர்களுடைய உள்ளத்துல முயற்சி செஞ்சாங்க. உள்ளத்துல முயற்சி செஞ்சது ரோட்ல பசாத வச்சல்ல, எல்லா சஹாபாக்களையும் மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய வீடான அவருடைய இல்லமான இந்த மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல நிம்மதி கிடைக்கணுமா, உங்களோட வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கணுமா, மஸ்ஜிதுல அல்லாஹ்வுடைய தீனுடைய அமல்களை அவருடைய உள்ளத்துல போட்டாங்க. எப்படி மாறினாங்க அந்த சஹாபாக்கள் சொன்னால், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள் என்ற அளவுக்கு அந்த சஹாபாக்கள் மாறினார். உலகத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் பெறக்கூடியவர்களாக மாறினார்.
அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி 10 சஹாபாக்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லாம் சுவர்க்கவாதியப்பா என்று உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே சொன்னாங்க. ஆரம்ப காலம் கேவலம் பிள்ளைகளை இரக்கமற்றவர்களாக கொன்றவர்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே முயற்சி செய்து அவர்களை புனிதர்களாக மாற்றினார். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அந்த அளவுக்கு கண்ணியமானவர்களாக மாறினார். ஆமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா மனிதனையும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு உடம்பிலே ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா ஃபில் ஜஸதி முதுகம். ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை பின்னம் இருக்கிறது, ஒரு சிறு துண்டு இருக்கிறது. இதான் சலுஹத், அது சீரானதாக நல்லதாக மாறிவிட்டது என்று சொன்னால் சலுஹல் ஜஸது குல்லு, அவனுடைய முழு உடம்பும் நல்லதாக மாறிவிடும். அந்த சதை கொண்டு நல்லதாக மாறிவிட்டால் நல்ல விடயங்களுக்காக அவன் தன்னை அர்ப்பணிப்பான். ஊரிலே ஒரு நல்ல காரியம் நடைபெறுகிறதா, அதற்காக தன்னை அவன் அர்ப்பணிப்பான். ஊரிலே ஒரு விடயத்தை எல்லா பொதுமக்களும் சேர்ந்து செய்கிறார்களா, அதை புலப்பாமல் நல்ல விடயங்களை செய்வதற்காக அவனும் அவனுடைய கால நேரங்களை கொடுப்பான். வைதா ஃபஸலத், அதை சீர்கெட்டதாக, அதை சீரழிந்ததாக மாறிவிட்டது என்று சொன்னால் ஃபஸலத் ஜஸது குல்லு, முழு உடம்பும் சீர்கெட்டதாக மாறிவிடும். இப்ப சீர்கெட்டா ஊரை குழப்பதற்கு வன்முறையாக வருவான். ஒரு நல்ல விடயத்தை செஞ்சா முதலாவது அவன் தான் நிற்பான். நல்ல விடயம் விளங்காது, அவனுடைய உள்ளம் கெட்டு போயிருக்கிறது. அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா என்ன தெரியுமா, நன்றாக விலகிக் கொள்ளுங்கோ, வபியல் கல், அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னான். எப்ப இந்த உள்ளம் நல்ல விடயத்துக்கு போகுமோ அவனுடைய உள்ளம் நல்லதாக இருக்கும். எப்ப பாவமான காரியத்துக்கு அவனுடைய உள்ளம் இழுத்து செல்லுதோ அவனுடைய உள்ளம் பழுதடைந்து போயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்ன குலூப பனி ஆதம் பைனி இஸ்பைன மின் அஸாபிஹிர் ரஹ்மான். ஆதமுடைய மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. யுஸர்ரிஃபு கைஃப யஷா, அவன் நாடிய விதத்தில் திருப்புவான். நல்ல விஷயத்துக்காக திரும்பினான்னு சொன்னா எங்க வாழ்க்கை இனிக்கும். பாவமான விஷயத்துக்கு எங்களை உள்ளத்தை திருப்பினான்னு சொன்னா வாழ்க்கை கசக்கும். நிம்மதியின் பக்கம் திருப்பினா நிம்மதியாக வாழலாம். பாவத்தின் பக்கம், கஷ்டத்தின் பக்கம் திருப்பினா உலகத்திலே கஷ்டம் உள்ளவர்களாக, நிம்மதி இல்லாதவர்களாக வாழ்வோம். இந்த நிம்மதியை அடைவதற்கு உலகத்துல பல கோடான கோடி மக்கள் பணத்தை செலவழித்து பார்க்கிறாங்க, பணத்துல தேடி பார்க்கிறாங்க, பணத்துல நிம்மதி என்பது இல்லை. படிப்புல தேடுறாங்க, படிப்புல சரி நிம்மதி இருக்குமான்னு தேடுறாங்க, படிப்புலேயும் நிம்மதி இல்லை. அழகுல தேடுறாங்க சில மக்கள், அழகுல நிம்மதி இருக்கிறதா, அழகுலேயும் நிம்மதி கிடையாது. அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறது அவனுடைய அமல்கள்ல, அவன் மஸ்ஜிதுல நல்ல விடயங்களை செய்யறதுல தான் அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறான். ஆகையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல வளர்ந்த நாடுகள் இருக்குது, ஏழ்மையான நாடுகள் இருக்குது. ஏழ்மையான நாடு எது பார்த்தோம்னு சொன்னா எங்களை கற்பனைக்கு படும், எங்களை மூளை உடனே படும். ஏழ்மையான நாடு எதுதான்? சோமாலியா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். இதுதான் எங்களை கற்பனைக்கு படும் வறுமையான நாடு, கஷ்டமான நாடு, தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லாத நாடு. பிள்ளைகள் பட்டினியாக வாழ்றாங்க. எப்ப அந்த பிள்ளைகள் மௌத்தாக கழிவுகள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த உடலை தூக்கிட்டு போறதுக்கு எங்களை பார்வை அப்படிதான் படும். ஆனா இன்னைக்கு அதிகமாக உலகத்துல தற்கொலை நடக்குது நாடு எதுன்னு கேட்டா கிட்டத்துல வந்து ஆய்வுல சொல்றாங்க, 1 நம்பர் நாடு எதுன்னு பார்த்தா ஜப்பான். இன்னைக்கு நாங்க யோசிப்போம், ஜப்பான் என்ன வளர்ந்து வரக்கூடிய நாடா? ஜப்பான் என்ன தொழில் இல்லாத நாடா? படிப்பறிவு இல்லாத நாடா? எங்களோட பார்வை எப்படிதான் ஒரு கஷ்டம் இல்லையே, நல்ல வளர்ந்து வரக்கூடிய நாடு. இவர்களா தற்கொலை செய்கிறார்கள்.
இப்படி எங்களை மூளைக்கு படும். எல்லாம் இருந்தும் என்னன்னு பார்த்தா அவருடைய உள்ளத்துல மன நிம்மதி இல்லை. மன நிம்மதி இருந்தால் தானே வாழ்க்கை. அந்த நிம்மதி இல்லாட்டி காசு இருந்தும் வேலை இல்லை, படிப்பு இருந்தும் வேலை இல்லை, சொத்து செல்வம் எது இருந்தும் வேலை இல்லை. அந்த படிப்பு இருந்து அந்த பட்டம் இருந்து மனசுல நிம்மதி இல்லைன்னு சொன்னா அந்த வாழ்க்கை வேஸ்ட். அவ்வளவு மோசமானதாக அந்த நிம்மதி இல்லாட்டி மனிதன் தற்கொலைக்கு போகக்கூடிய அளவுக்கு மாறும். மேலான சகோதரர்களே, எல்லாமே நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த நிம்மதி உங்களுக்கு வேணுமா, இந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, உங்களுக்கு மன நிம்மதி, உங்களோட வைஃபோட உங்களோட மனைவியோட சந்தோஷமாக இருக்கணுமா, உங்களோட பிள்ளைகளோட நிம்மதியாக இருக்கணுமா, எல்லோரோடும் சேர்த்து நிம்மதியாக வாழணுமா, உங்களுக்கு மனசுல நிம்மதியாக நீங்க இருக்கணுமா? என்ன தெரியுமா செய்யுங்க? மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சாலிஹான நல்ல அமல்களை செய்யுங்க. நல்ல அமல்களை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை நாங்க தருவோம். சாலிஹான அமல்னு சொல்லணும் நாங்க நினைச்சிட கூடாது. தொழுகை மாற்றணும், தொழுகை போதும். இந்த தொழுகையோட சாலிஹான அமல்கள் நாம செஞ்சு கொண்டிருக்கோம். நோம்பு பிடிச்சா போதும், ஜகாத் கொடுத்தா போதும், ஹஜ்ஜி செஞ்சா போதும். இது மட்டுமல்ல, வியாபாரமும் நல்ல அமல்கள் தான். வியாபாரம் செய்வது நல்ல அமல், குடும்பத்தோட நல்ல முறையில் நடந்து கொள்வது இதுவும் சாலிஹான அமல்கள் தான். இந்த அமல்களை நீங்க செய்வீங்க என்று சொன்னா அல்லாஹ் சத்தியம் என்று சொல்றான், ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களுக்கு மனமான வாழ்க்கையை நாங்க தருவோம் என்று அல்லாஹ் சத்தியம் என்று சொல்றான். அல்லாஹ் சத்தியம் என்று சொன்னா அது நிச்சயம் தருவான். அதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் அந்த நிம்மதியை தேடித்தான் அலைஞ்சு கொண்டிருக்கிறான். அப்படி நீங்க சாலிஹான நல்ல அமல்கள் செய்யல என்று சொன்னா, எனக்கு வழிபடல என்று சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. அல்லாஹ் சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா. உலகத்துல உங்களோட உள்ளம் சொல்லக்கூடிய பிரகாரம் நீங்க வாழ்றீங்க, உங்களோட நஃப்ஸ் சொல்லக்கூடிய பிரகாரம் உலகத்துல வாழ்றீங்க. தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, நல்ல விடயங்கள் உங்களை ஈடுபடுத்துறது இல்ல. இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு நாங்க கஷ்டமானதாக ஆக்குவோம். உங்களோட மனசுல நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக உங்களோட வாழ்க்கையை நாங்க ஆக்குவோம். ஆக்கினது மாத்திரம் அல்ல, வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, கியாமத்துல குருடர்களாக நாங்க இருப்போம். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத், உலகத்துல கண்ணுள்ளவனாக வாழ்ந்திருப்பாரு, நல்ல அமல்கள் செய்யாம உலகத்துல வாழ்ந்திருப்பாரு. மௌத்துடைய உலகத்துல வாழக்கூடிய காலமும் நிம்மதி இல்லாம பிரச்சனையோட கஷ்டத்தோட வாழ்ந்திருப்பாரு. மௌத்துக்கு பின்னாலே குருடனாக நஷ்டவாளியாக எழுப்பப்படுவார். ஆனா மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூஷிகு அய்யாத்தி அலன் நாஸி ஸமான், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னா, ஒரு மனிதன் என்ன செய்வான், கபருக்கு அருகாமையால் நடந்து செல்வான், ஒரு கபரிஸ்தானை கடந்து செல்வான். இந்த நேரத்திலே யோசிப்பான், அந்த கபரில் இருக்கக்கூடியவரை பார்த்து, இவர் எவ்வளவோ நிம்மதியாக இருக்கிறாரே, யா லைத்தனி மகானஹு, இந்த இடத்திலே நான் இருந்திருக்க கூடாதா என்றெல்லாம் அந்த மனிதன் யோசிப்பான். அவருடைய உள்ளத்திலே நிம்மதி இல்லாதனால். ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதி வேணுமா, எங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வாங்க, என்ன சுஜூது செய்யும், எனக்கு சிரமணியும். எனக்கு சிரமணி என்று சொன்னா
உங்களுக்கு நான் உலகத்துல மன நிம்மதியான வாழ்க்கையை தருவேன். உலகத்துல நிம்மதியாக வாழ்வீங்க. உங்களுக்கு காசு இல்லையா, ஒரு நாளைக்கு நீங்க சிறிய ஒரு தொகையை தான் உழைக்கிறீங்க, ஆனா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க. படிப்பறிவு இல்லையா, ஆனா ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க, ஆனா நிம்மதியாக வாழ்வீங்க. உலகத்துல கஷ்டமாக வாழ்க்கை மாறி விளங்கும், ஆனா மனசுல நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள். எல்லா பிரச்சனைகளிலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்துக்கும் மஸ்ஜிதோடு தொடர்பாக்கினார். எல்லாத்துக்கும் மூல உதாரணம், எல்லாத்துக்கும் முன்னுதாரணமான இடம் இந்த மஸ்ஜித் தான். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாங்க மொத்தங்களுக்கு கையேந்த போறது. சஹாபாக்களுக்கு நபி அவங்க விளக்கப்படுத்தினாங்க, உங்களுக்கு கஷ்டமா, உங்களுக்கு கடனா, உங்களுக்கு பிரச்சனையா, உங்களோட குடும்பத்துல பிரச்சனையா இருக்குதா, எல்லாத்துக்கும் வாங்க மஸ்ஜிதுக்கு வந்து உங்களோட ரப்போட தொடர்பாகுங்க, உங்களோட ரப்புட்ட கையேந்துங்க, அவன் எல்லாத்துக்கும் பரிகாரம் வைத்திருக்கிறான் என்ற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்தினாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வராரு, வந்து தொழுகிறாரு, தொழுதுட்டு ஆழ்ந்த கவலையோடு இருக்கிறார். இந்த சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நீங்க வரீங்க, தொழுவீங்க, போயிருக்கீங்க, இன்னைக்கு ஆழ்ந்த கவலையோடு இருக்கிறீங்களே, என்னோட பிரச்சனை கேட்ட நேரத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அஸாபத்னி ஹுமூம் வ துயூர், யா ரசூலல்லாஹ் கடன் அதிகமாகிட்டு, யா ரசூலல்லாஹ் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது, மனசுல நிம்மதி இல்லாம இருக்குது, யா ரசூலல்லாஹ் இப்படி சொன்ன நேரத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில துஆக்களை சொல்லி கொடுத்தாங்க. என்ன விளங்குது, என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் நபி அவங்க கடன்டா மத்தவங்க போய் கையேந்திரத்தை படிச்சு கொடுக்கல, மத்த மக்கள்கிட்ட போயிட்டு கடனை நிவர்த்தி செய்யுங்கன்னு படிச்சு கொடுக்கல. முதலாவது நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க, உங்களுக்கு கஷ்டமா, உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு கடனா, உங்களுக்கு மனசுல நிம்மதி இல்லையா, வாங்க மஸ்ஜிதுக்கு, வாங்க அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து அந்த ரப்புட்ட 2 ரக்காத் தொழுது கையேந்துங்க, அவன் நிவர்த்தி செய்வான். ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை முஆவியா ரலியல்லாஹு அவங்க தான் அனுப்புவாங்க. அவருடைய செலவுகளுக்கு மாசத்துக்கு மாசம் சல்லி என்ன செய்வாங்க, முஆவியா ரலியல்லாஹு அனுப்புவாங்க. சில காலங்கள் அனுப்பல, ஹசன் ரலியல்லாஹு அவங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் கூடி யோசிக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம், காசு கொஞ்ச நாளா வரல, இந்த காசியை கொஞ்சம் அனுப்புங்களே, ஒரு கடிதம் எழுதுவோம், பேனை எடுத்து பேப்பர் எடுத்து எழுதுறாங்க. அப்படியே சிறு தூக்கம் வருது, அப்படியே தூங்கிடலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல வராங்க, வந்து கேக்குறாங்க, ஹசன் என்ன செய்றீங்க நீங்க? யா ரசூலுல்லாஹ் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுத போறேன், கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு கொடுக்குறாங்க, உங்களுக்கு கஷ்டமா, உங்களுக்கு பிரச்சனையா, மனசுல நிம்மதி இல்லையா, யார்கிட்டயும் போகாதீங்க, ரப்புட்ட போங்க, படைத்தவன் இருக்கிறான், மஹ்லூக்க போறீங்க, காலை படைத்தவன் இருக்கத்தக்கன, படைப்பாளன் படைத்தவன் இருக்கத்தக்கன படைப்புக மஹ்லூக்க போறீங்க. ஒரு துஆவை சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம அக்தி ஃபீ கல்பி ரஜா வக்தா ரஜா யமன் சிவா, நீளமான ஒரு துஆ இதை சொல்லி கொடுக்குறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கத்துல எழுப்பி பார்க்கறாங்க, இந்த துஆ பாடமாக. இந்த துஆவை இமாம் அவங்க எழுதுறாங்க, சுமார் ஒரு கிழமை தான் இந்த துஆவை ஓதினாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்காமலே 1.5 கோடி தீனார் அனுப்பி வச்சாங்க. என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன மஹ்லூக்கின் பக்கம் தன்னோடு சேர்ந்த ஒரு சகோதரன் உதவிகளை போனாங்க, நபியாவை படிச்சு கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட போகுமா நீங்க பேசி உங்களோட படைத்த ரப்புட்ட கையேந்துங்க, அவனோட பிரச்சனையை சொல்லுங்க, உங்களோட மன நிம்மதியை, அவன் மன நிம்மதி இல்லையா அவன்கிட்ட சொல்லுங்க, அதற்கான தீர்வு அவன் தருவான் என்ற பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில வெளியால நல்லா சிரிச்சு இருக்கிற மாதிரி விளங்கினாலும் இன்றைக்கு இடத்துல இருக்கிற எத்தனை பேர் உள்ளத்துல
மன நிம்மதி இல்லாம பிரச்சனையோட நாங்க வாழ்வோம். நாங்க நிம்மதி இல்லாம இன்னும் நிம்மதியை தேடி தேடி துனியாவுடைய பக்கம் அல்லாஹ் வெறுக்கத்தக்க விடயங்கள பக்கம் நாங்க போனோம்னு சொன்னா மௌத்து வந்தாலும் நிம்மதி கிடைக்காது. எங்க நிம்மதி கிடைக்கும்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க உங்களுக்கு நிம்மதி வேணுமா மஸ்ஜிதுக்கு வாங்க, என்ன சுஜூது செய்யுங்க, நல்ல அமல்கள் செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு மனசுல நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதியை தேடாம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க கைவார அடிக்கிறதுலையும் பேசி கொண்டிருக்கிறதுலையும் வீணான களியாட்டங்களிலையும் இதுலதான் நிம்மதி சொல்லி ஒவ்வொரு மனிதனும் விளங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 5 நேரம் ஒவ்வொரு நாளும் இந்த ஊரிலே அதான் அந்த சங்கநாதம் முடிக்கப்படுகிறது. கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா யாரும் கோவிச்சிக்க வேணாம். எங்கட பசாரத்தை வாங்க கூடிய எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்பான்னு சொல்லப்படுது. நாங்க அதை கணக்கெடுக்காம எங்கட பாட்டை கதைச்சு கொண்டு எங்கட பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு எங்களை ரொம்ப மறந்தவர்களாக அவனுக்கு சுஜூது செய்வதை மறந்தவர்களாக இன்னைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்க போகுது? நபி அவங்க காட்டி தந்தாங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கஷ்டமா மஸ்ஜிதுக்கு வாங்க. இன்னைக்கு நாங்க மஸ்ஜிதை விட்டு தூரமாக இருக்கிறோம். இங்க இமாம் தொழுகிறாரே அங்க நாங்க கதைச்சு கொண்டு இருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு முன்னால நாங்க ஏதோ மாற்று மத சகோதரரை போல போய்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு தொழுக கடமை இல்லையா? எப்ப விளங்கும்? கியாமத்துல விளங்கும். நாங்க தொழாத தொழுகை. நாங்க ஒரு நேரம் தொழுகையை விட்டோம்னு சொன்னா அல்லாஹ் கியாமத்துல கை பிடிப்பானுங்களே, சக்கராத்திலே காட்டுவானுங்களே, அந்த நேரத்துல கை செய்யப்படுவாரு, கத்துவாரு, ரப்பனா அபுசர்னா வசமியானா, கேட்டுட்டு பார்த்துட்டு யா அல்லாஹ் இப்ப விளங்குது, தொழாததெல்லாம் இப்ப விளங்குது, சதகா கொடுக்காததெல்லாம் இப்ப விளங்குது, நல்ல அமல்கள் செய்யாததெல்லாம் இப்ப விளங்குது யா அல்லாஹ், கொஞ்சம் கை தாவே நல்ல அமல்களை செஞ்சிட்டு வாரே கத்துவான் மனிதன். ஒரு நேரமும் கொடுக்கப்படாது. மேலான சகோதரருடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விடயம் தான் நாங்க கபருக்கு போனாலும் நிம்மதி இல்லாத ஒன்று சொன்னா எங்கட பிள்ளைகள் நல்லவர்களா வளர்க்கணும். உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எங்களுக்கு எல்லாம் இருக்குது, எங்கள்கிட்ட வாகனம் இருக்குது, எங்கள்கிட்ட சொத்து செல்வம் இருக்குது, நாங்க உழைக்கிறது எங்க பிள்ளைகளுக்கு தானே சொல்லி நாங்க கண்ணை திறந்து விட்டுட்டோம்னு சொன்னா இன்னைக்கு பிள்ளைகள் அவங்கள மாட்டுல வாழ்வாங்க, அவங்க எல்லாத்தையும் செய்வாங்க. நாங்க மௌத்தாகிடுவோம். கபருக்கு போனாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நாங்க வாழ்வோம். அதனால நான் சொல்றேன், வாழக்கூடிய காலத்துல எங்கட பிள்ளைகளை பக்குவமாக வளர்த்துருங்க. நாங்க மௌத்தானா எங்கட கபருக்கு முன்னால மஸ்ஜிதுக்கு வந்து எங்களை பார்த்து எங்கட வாப்பா மௌத்தாக்காது யா அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குன்னு சொல்லக்கூடிய அளவு எங்கட பிள்ளைகளை நாங்க உருவாக்குவோம். இல்லையா நாங்க கபருக்கு சொத்து செல்வங்களை எல்லாத்தையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிருப்போம். கபருடைய நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். எங்கட பிள்ளைக்கு வந்து ஒரு துவா கேட்க மாட்டான், கபரடிக்கு பிடித்து ஒரு துவா செய்ய மாட்டான். வாப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, நிம்மதியாக வாழ்வார். அவனுக்கு சொல்லணும், அவனுக்கு துவா செய்ய கவலை இருக்காது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தாழ்மையாக சொல்றேன், எங்களை வரக்கூடிய வாழ்க்கை சமூகத்தை நல்லவர்களாக நாம் உருவாக்கணும். அவர்கள் நல்ல விடயங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இப்படி உருவாக்கணும். இன்றைக்கு பார்த்தா நாங்க நல்ல விடயங்களுக்கு வாங்கன்னு சொன்னா எங்களை வாழ்க்கை வறண்டு ஓடுறாங்க. என்னதான் இருக்கிறதோ தெரியாது. ஆனா பாவமான ஒரு காரியத்துக்கு வாங்கப்பான்னு சொன்னா நிறைஞ்சு வந்து நிற்கிறாங்க. இந்த இதை நாம மாற்றணும். திருஷ்டி போட்டால மட்டும் மாத்தேலாம், உலமாக்களால் மட்டும் அதை மாற்றலாம். ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தா வாழ்க்கை சமூகத்தை நல்லதாக மாற்றலாம், தலை சிறந்த சமூகமாக மாற்றலாம். அப்படி மாற்றினா எங்கட ஊரும் நல்லதாக இருக்கும். நாங்க புத்தானாலும் எங்கட கபருக்கும் நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா எல்லோரும் மஸ்ஜிதோட தொடர்புடையவர்களாக, அந்த ரப்புடைய அந்தஸ்தை அடைந்தவர்களாக, அவனுடைய அமல்களுக்கு குறை எதுவும் வைக்காமல் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம், சக்கராத்திலும் நிம்மதியாக இருக்கலாம், மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தை தருவான். அதற்காகத்தான் உலகத்திலே அநேக முயற்சிகளும் செய்யப்படுகிறது.
அப்படியாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் சக்கராத்திலும் கண்ணியமான வாழ்க்கையை தந்து என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்ததாக ஆக்குவானாக. யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் செய்து நல்லவர்களை போல் நடித்து வாழ்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த சீதவிகளுடைய வாழ்க்கையை வரக்க செய்வாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ தாய் தந்தைகள் மன்னரை வாசிகளாக இருக்கிறார் ரஹ்மானே. யா அல்லாஹ் ஒரு மன்னரைகளை பொன்னரைகளாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே உனக்கு அடிபணிந்து சிறப்பணிந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய அடியார்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் வாலிப சமூகத்தை யா அல்லாஹ் பாதுகாத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களையே பொறுத்துக் கொள்வாயாக. ரப்பே எங்களுக்கு ஒரு நாள் மௌத் இருக்கிறது ரஹ்மானே. அந்த மௌத்தை கண்ணியமான இடத்திலே தருவாயாக. மற்ற மக்கள் பார்த்து கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு இடத்துக்கு ஆக்கினார் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை நல்லவை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.